இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 25 வயசு பையனோட கதை. பையன் ரொம்ப திறமைசாலி. சின்ன வயசுல இருந்தே படிக்க பையன். படிச்சு முடிச்ச உடனே வேலையும் கிடைச்சிருச்சு. வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டான். அவனுக்கு அம்மா மட்டும்தான். அவங்க டீச்சர். வேலையும் பார்த்துட்டு பையனையும் படிக்க வைக்கிறாங்க. இந்த பையனும் படிச்சு முடிச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். இந்த பையனுக்கு வீட்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸ்கூலோ காலேஜோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வரும்போது காஃபி சாப்பாடு எல்லாமே டயத்துக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா அப்பனாதான் அவனால ஸ்டடீஸ்லயும் ஜாப்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்னு இதெல்லாம் உங்க அம்மாட்ட ஏற்கனவே அவன் தெளிவா சொல்லிடுவான். உங்க அம்மாவும் அதுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டான நேரத்துக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து அவன் ரூம் எப்பயுமே நீட்டா தான் இருக்கணும். அது நீட்டா இல்லாட்டி அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிருவான். வெளியே அவன் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அதுக்கும் அவங்க அம்மாவை தான் திட்டுவான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன். படிச்சுட்டான். படிச்சு முடிச்சு வேலைக்கு போறான். அவன் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது படிப்புல எதுவும் சந்தேகம்னா இவன்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. இவன் தான் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவான். படிச்சு முடிச்ச உடனே என்ன படிக்கணும், அடுத்து என்ன படிக்கணும்னாலும் இவன்கிட்ட தான் கேட்பாங்க. இவன் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுவான். இதனால அவனுக்கு ஒரு கர்வம் எப்பயுமே அவன் மேல இருக்கும். ஒரு நாள் அவன் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவன் ரூம் கிளீனா இல்லாம இருக்கு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். உங்க அம்மாவும் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவன் வந்து அவங்க அம்மா வந்து ஸ்லோவா கிளீன் பண்றத பாக்குறான். அதுக்கும் அவங்க அம்மாவை திட்டிட்டு அவன் வந்து அவன் வேலையை பார்க்க போயிடுறான். ஆனா அவங்க அம்மாக்கு அன்னைக்கு உடம்புக்கு முடியல. அதனாலதான் அவங்களால எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியல. இதெல்லாம் உங்க பையன் புரிஞ்சுக்க மாட்றானேன்ற கோவம் வந்து அவங்க அம்மாக்கு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அடுத்து அவங்களும் வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்த நாள் அவன் ஆபீஸ் கிளம்புறான். நேரத்துக்கு அவங்க அம்மாவால டிஃபன் ரெடி பண்ண முடியல. உடனே அவங்க அம்மாவை திட்டிட்டே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். ஆபீஸ்ல அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. அதாவது அவங்க அம்மா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்ற போன் வருது. உடனே அவன் ஹாஸ்பிட்டல் போறான். டாக்டருமே அம்மா வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க, ஒரு மாசம்னாச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லி அவனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அட்மிட் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுல வந்து சாப்பாடு எதுவும் இல்லாதனால வெளியே வந்து வாங்கி இட்லி இதெல்லாம் வாங்கி அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறான். இதை பார்த்த டாக்டர் வந்து இல்ல, உப்பு கம்மியான சாப்பாடு தான் கொடுக்கணும், அதனால நீங்க வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும் அம்மாக்கு, வெளி சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தவனுக்கு சமைக்க ஒண்ணுமே தெரியல. இந்த கிச்சன்ல தெரிஞ்சதை வச்சு சமைக்கலாம்னா எது எங்க இருக்குன்னே தெரியல. காஃபி போட்டு குடிக்கலாம்னு நினைச்சா காஃபியும் போடுறான். ஆனா அது அவனாலேயே குடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ இனிப்பு. இதுல ஆபீஸ்ல இருந்து போன் வருது, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு. சரின்னு வேற வழி இல்லாம அன்னைக்கு உங்க அம்மாக்கு வெளியவே வாங்கி கொடுத்துட்டு ஆபீஸுக்கு கிளம்புறான். இப்படியே நாட்களும் ஓடுது. அவன் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு தெரிஞ்சதை சமைச்சு உங்க அம்மா கிட்ட கொண்டு போறான். இந்த உடம்பு முடியாத அம்மா அவன் கொண்டு வரத சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அவங்க நல்லா இல்லாட்டியும் அதை பெருசா அவங்க அம்மா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பையன் எப்பயும் போல ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்ல நிறைய வேலை கொடுத்துடுறாங்க. வேலையை ஆபீஸ்லயே கொஞ்சம் முடிச்சுட்டு மிச்சத்தை வீட்டுல முடிச்சிடலான்னு சொல்லி வீட்டுக்கு வரான். வீட்டை திறந்து பார்த்தா அந்த வீடு சுத்தமாவே இல்லை. ஆனா அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. வேலையை முடிச்சாகணும்னு சொல்லி லேப்டாப் ஓபன் பண்ணி இந்த வேலையை முடிக்க பாக்குறான். அடுத்த நாள் சமையல் மட்டும் பண்ணிட்டு அந்த வீட்டெல்லாம் அடுத்த நாள் இன்னொரு நாள் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சமையல் மட்டும் வேலையை மட்டும் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறான். ஒரு வேலை முடிச்சான்ல, ஆபீஸ் வேலை, அதை போய் காமிக்கும் போது அந்த உயர் அதிகாரிக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன இப்படி வேலை பார்த்திருக்க, நீ பார்த்திருக்க வேலையெல்லாம் சரியில்லை அப்படின்னு அந்த பையனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன்தான் கோபக்காரனாச்சே.
ஏற்கனவே வீட்டு வேலை, சமையல் வேலை, இதுல இடையில இடையில ஹாஸ்பிட்டலுக்கு போறது, எல்லா அலைச்சலும் செஞ்சு இந்த வேலையும் பார்த்ததுனால, அந்த வேலை முன்ன பின்ன தான் இருந்துச்சு. இந்த உயர் அதிகாரி அந்த வேலை நல்லா இல்லன்னு சொன்ன உடனே, அவன் அந்த கோவத்துல அந்த உயர் அதிகாரியே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடான். இந்த சண்டை பெருசாவும் ஆரம்பிக்குது. ஆபீஸ்ல இவனை கூப்பிட்டு ஒரு வார்னிங் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவனும் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தான். வீடு கிளீனாவே இல்ல. வீடு கிளீனா இல்லத பார்த்துட்டு அவனுக்கு கோபம் வருது. ஆனா அந்த கோவத்தை காமிக்க கூட அவனுக்கு யாருமே இப்ப இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த கோவம் எல்லாமே அழுகையா மாறுது. சத்தம் போட்டு அழுகுறான். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்கான். அழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். திருப்பி சமையல் வேலை தெரிஞ்ச அளவுக்கு சமையல் வேலையும் முடிக்கிறான். ஆபீஸ்ல போய் அந்த ஆபீசர்ட்ட மன்னிப்பு கேட்கறான். வேற எங்கேயோ இந்த கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார், மன்னிப்பும் கேட்கறான். இப்படியே நாட்களும் போகுது. ஒரு மாசம் பெட் ரெஸ்ட் முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேடி அவங்களே மறுபடியும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பையன்கிட்ட ஒரு மாறுதல் தெரியுது. ஃபர்ஸ்ட் மாதிரி கோவப்பட மாட்டான், எதுலயும் பெருசா குறை சொல்ல மாட்டான், பொறுமையா நடந்துக்கிறான். அப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்பா இப்படி மாறிட்டேன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், லைஃப்ல எனக்கு எல்லாமே இருக்குது, என் பேச்ச கேட்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதுதான் எனக்குன்னு யாருமே இல்ல. நான் கோவப்பட்டேனாலும் நான் கோவத்துல இருக்கேன்றத புரிஞ்சுக்க கூட யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க வேலை பார்த்துக்கிட்டே என்ன இப்படி வளர்த்திருப்பீங்கன்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றான். இப்படிதானே லைஃப்ல நம்மளுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறதா நினைப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு 1 2 பேர், 3 4 பேர் தான் நம்மளுக்குன்னு இருக்கிறது இந்த உலகத்துல. அதனால நம்மளுக்குன்னு இருக்கிறவங்ககிட்ட கோவத்தை மட்டும் காமிக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா நம்மளும் ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான லைஃப லீட் பண்ண முடியும்.